ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு தமிழில் இருக்கிற 3வது பருவத்தில் இயல் 1 இலக்கணம் 4 வகை சொற்கள் இதோட புக் பேக் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பேஜ் நம்பர் 14 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 14 ஃபஸ்ட்டு இது பாருங்கள். சொல் வகையை அறிந்து பொருந்தா சொல்லே வட்டமிடுக. இதில் 4 இது கொடுத்துருக்காங்க. இதில் பொருந்தா சொல் எதுன்னு வட்டமிடணும். ஃபஸ்ட்டு இது பாருங்கள். படித்தால், ஐ, மற்று, கு. 4 ஆன்சர் என்னது? படித்தால். படித்தாலுங்கிறத வட்டமிட்டுக்கோங்க. செகண்ட் இது மதுரை, கால், சித்திரை, ஓடினான். இந்த 4ல் எது பொருந்தாத சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா 4வது ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஓடினான்னு. அதை வட்டமிட்டுக்கோங்க. 3வது இது சென்றால், வந்த, சித்திரை, நடந்து. இதில் 3வது ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள், சித்திரை. அதை வட்டமிட்டுக்கோங்க. அடுத்து 4வது மா, ஐ, மற்று. இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மான்னு இருக்கா. அதை வட்டமிட்டுக்கோங்க. இந்த 4க்கு ஆன்சர் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், குருவினாக்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னது? சொல் என்றால் என்ன? இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 13 இருக்குது. பேஜ் நம்பர் 13 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 13 ஃபஸ்ட்டு வரியிலே பாருங்கள், சில எழுத்துக்கள்னு இருக்கா. தமிழில்ங்கிறத விட்டுருங்க. அந்த சில எழுத்துக்கள் தனித்து அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து அதில் 3வது வரி பாருங்கள், எனப்படும்னு இருக்கா. அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும். ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தும் பொருள் தரும். இவ்வாறு பொருள் தோறுபவை சொல் எனப்படும். அது ஃபுல்லாமே குறிச்சிக்கோங்க. குறிச்சிட்டு எடுத்துக்காட்டுன்னு போட்டு பூ, கடல் அதை மட்டும் எழுதிக்கோங்க. இதை எழுதிட்டு அதுக்கு கீழே எடுத்துக்காட்டுன்னு போட்டு பூ, கடல் அதை மட்டும் எழுதிக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது 2வது கேள்வி, சொற்களின் வகைகளை எழுதுக. இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 13 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 13ல் நம்ம குறிச்சொல்ல ஏற்கனவே அதுக்கு கீழே பாருங்கள், இலக்கண அடிப்படையில் சொற்கள் அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என 4 வகைப்படும். இந்த 2 வரி மட்டும் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது 3வது கேள்வி, பெயரையும் வினையும் சார்ந்து வரும் சொற்களை எவ்வாறு வழங்குகிறோம்? இதற்கான ஆன்சரும் பேஜ் நம்பர் 13 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 13ல் இடைச்சொல்னு இருக்கா. அது ஃபுல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல் ஆகும். இது தனித்து இயங்காது. இது எழுதிட்டு எடுத்துக்காட்டுன்னு போட்டு தந்தையும் தாயும், மற்றுனா மற்றொருவர், ஐனா திருக்குறளை. இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாமே தான் 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர். இதோட இலக்கணத்தோட புக் பேக் ஆன்சர்ஸ் பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் அடுத்த இது பார்க்கலாம். தேங்க்யூ.